கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்தில் நான் உங்களை இந்த முதல் வகுப்புக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த கோர்ஸுடைய பேர் பிப்ளிக்கல் கவுன்சிலிங், பைபிள் அடிப்படையிலான ஆலோசனை ஊழியம், ஆலோசனை பணி என்று கூட சொல்லலாம். முன்னுரையாக சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம போகலாம், வகுப்புக்குள்ளே போகலாம். பிரசங்கம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க கிறிஸ்தவத்தில். குறிப்பாக பிரசங்கன்னு சொன்னால் பொதுவான ஒரு அறிவுரை, ஒரு பொதுவான ஒரு உற்சாகமூட்டுதல், இந்த மாதிரி அதுதான் பிரசங்கம் நம்ம சொல்கிறோம். நிறைய பேர் எக்ஸார்டேஷன்னு சொல்கிறோம். நிறைய பேர் இருக்காங்க. போதிக்கிறதுக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது போதிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணிக்கை குறைவு தான். ஒரு விஷயத்தை எடுத்து தெளிவாக ஆழமாக அதை எடுத்து சொல்வதற்கு, புரிய வைப்பதற்கு அதை போதித்தல் என்று சொல்கிறோம். அது கொஞ்சம் குறைவு தான் ஒப்பிட்டு பார்க்கும்போது. ஆலோசனை சொல்வது என்று தனிப்பட்ட விதத்திலே சொல்வது, ஒரு நபருக்கோ அல்லது ஒரு குடும்பத்திற்கோ அல்லது ஒரு சின்ன குழுவுக்கோ தான் சொல்ல முடியும். ஒரு பெரிய கூட்டத்துக்கு ஆலோசனை சொல்ல முடியாது. ஆலோசனை சொல்கிறதுன்றது ரொம்ப அது பர்சனலானது, ரொம்ப தனிப்பட்ட விதத்திலே செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அது ரொம்ப குறைவாகத்தான் கிறிஸ்தவத்தில் இருக்கிறதை நான் என்னுடைய அனுபவத்தில் கண்டு கொண்டேன். அரசு சார்பிலும் எனக்கு கிடைத்த தரவுகள், ஒரு தரவு என்னவென்றால், நம்முடைய இந்தியாவுக்கு ஆலோசகர்கள், மனநல ஆலோசனைகள் லட்சக்கணக்கில் தேவை. ஆனால் இருப்பது ஆயிரக்கணக்கில் தான். அதனால் அரசாங்கத்திடம் ஒரு திட்டம் இருக்கிறது. சமூக சேவகர்கள், மத குருமார்களுக்கெல்லாம் ஒரு குறுகிய கால பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு இந்த மனநல ஆலோசனை சொல்வதற்கு அவங்களை பயன்படுத்தி கொள்ளலாம் என்கிற ஒரு திட்டம் அரசாங்கத்திடம் இருப்பதாக நான் ஒரு அரசாங்கத்தினுடைய அறிவிப்பை பார்த்தேன். அந்த ஆலோசனை ஊழியத்தில் நான் ஒரு பாஸ்டராக இருந்ததுனால, சென்னையில் ஒரு 15 ஆண்டுகள் நான் பாஸ்டராக இருந்ததுனால எனக்கு அப்போவே நான் ஆலோசனை சொல்லி ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் எனக்கு ஏற்பட்டது. ஆலோசனை என்றால் என்ன என்று நான் அதை குறித்து அதிகம் படிக்காமலேயே கேள்வி ஞானத்தை வைத்துக்கொண்டு, அனுபவத்தை வைத்துக்கொண்டு, வசன அறிவை வைத்துக்கொண்டு, ஆவியானவருடைய துணையோடு அநேகருக்கு ஆலோசனை சொல்ல ஆண்டவர் உதவி செய்தார். அதன் பிறகு அதை முறைப்படி நான் கற்றுக்கொண்டேன். ஆலோசனை சம்பந்தமான அந்த புத்தகங்களை நான் முறைப்படி கற்றுக்கொள்ள ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். நானும் ஒரு சிறிய புத்தகத்தை, சர்டிஃபிகேட் கோர்ஸுக்குன்னு தமிழில் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறேன். அதை அடிப்படையாக வைத்து தான் இந்த கோர்ஸ் நடக்கிறது. ஒரு முந்தின பேட்ச் ஸ்கிரிப்சர் யூனியன் என்று சொல்லப்படுகிற ஒரு ஸ்தாபனத்தை சார்ந்தவர்களும் அதிகமாக அதில் படித்தார்கள். அது அநேகர் சொன்ன சாட்சி, மற்றவர்களும் சிலர் படித்தார்கள். அநேகர் சொன்ன சாட்சி என்னுடைய வாழ்க்கைக்கே ஆசீர்வாதமாக இருந்தது. மற்றவர்களுக்கும் எப்படி ஊழியம் செய்வது என்று நான் அறிந்து கொண்டேன் என்று சாட்சி சொன்னார்கள். அதனால் அருமையான தம்பி ஜோயல், அவரே எனக்கு பல வருஷங்களாக தெரியும். அவர் இந்த வேதத்தை கற்பதிலும் கற்றுக் கொடுப்பதிலும் அதிக வாஞ்சை உள்ளவர். அவர் இந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று பகிர்ந்து கொண்ட போது அதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு நாம் கூடியிருக்கிறோம். இன்னும் ஒரு சிலர் ஒருவேளை வருகிற நாட்களில் சேரக்கூடும். யார் யார் வந்திருக்கிறார்கள் என்று நான் பார்க்கவில்லை என்னுடைய ஸ்க்ரீனில். அதனால் ஆண்டவர் இன்னும் வர வேண்டியவர்கள் இருந்தால் கொண்டு வருவாராக. இதை நாம் ஷூட் பண்ணுறோம். அதனால் இது ஒரு வீடியோவாக இருக்கும். ஒருவேளை யாராவது கிளாஸை மிஸ் பண்ணிட்டா திரும்பி ஒருக்கா போட்டு பார்க்க விரும்பினால் நிச்சயமாக அந்த வீடியோவை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த வீடியோ லிங்க் உங்களுக்கு குரூப்பில் போடப்படும். என்னுடைய புத்தகத்தை காப்பியை நான் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து கையில் வைத்து கொள்ளலாம், அல்லது அப்படியே காப்பியாக பயன்படுத்த விரும்புகிறவர்களும் பயன்படுத்துங்கள். நான் கூடுதலாக சில வசனங்கள், சில காரியங்களையும் நான் சொல்லுவேன். இது ஒரு ஹின்ஸு தான். இந்த புத்தகம் ஒரு ஹின்ஸு தான். இதை கொஞ்சம் நான் விரிவாக்கி சொல்லுவேன். கூடுதலாகவும் கையில் நீங்கள் ஒரு சின்ன நோட்டு, ஒரு சின்ன பேனா வைத்தால் நீங்கள்
கூடுதலான நோட்ஸையும் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இது முழுக்க முழுக்க உங்களுடைய இடத்திற்கு, உங்களுக்கு இடம் என்பது இப்போ வந்து ஆன்லைன் தான், இடம் என்கிற பிரச்சனை இல்லை. உங்கள் நேரத்திற்கும் உங்களுக்கு ஏற்றாறு போல் இதை நாங்கள் ஃப்ளெக்சிபிளாக கொடுக்குறோம் இந்த கோர்ஸை. அதனால் உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் கேள்விகள் கருத்துக்கள் இருந்தாலும் நீங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணலாம். அது நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய அது எங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஜெபிக்கலாம். பிதாவே இயேசுவின் நாமத்தில் இந்த சர்டிஃபிகேட் இன் பிப்ளிக்கல் கவுன்சிலிங் என்கிற இந்த வகுப்பினுடைய 2வது அணிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதில் வந்து ஆண்டவரே பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு மாணவனுக்காக, மாணவியருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இதற்கு மூல காரணமாக இருந்த தம்பி ஜோயலுக்காக நன்றி செலுத்துகிறோம். தானாக முன் வந்து தன்னுடைய ஸ்டுடியோவில் இதை ஷூட் பண்ணுவதற்கு, ரெக்கார்ட் பண்ணுவதற்கு முன் வந்த தம்பி ஜோசஃபுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னுமாக வர வேண்டியவர்கள் இருந்தால் கொண்டு வரும். ஆண்டவரே எங்களுடைய ஒவ்வொரு நொடியும் அர்த்தமுள்ளதாக இருக்க, பிரயோஜனமுள்ளதாக இருக்க, எங்கள் வாழ்வுக்கும் ஊழியத்திற்கும் அது ஆண்டவரே விலையேற பெற்றதாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனை ஊழியத்தின் அடிப்படை 6 தாள்களாக நம்ம பிரிச்சிருக்கிறோம். 6 பேப்பர்ஸ், 6 தேர்வுகள் உண்டு. இருக்கிற இடத்திலிருந்தே நீங்கள் எழுதலாம். அதற்கான வினாத்தாளை உங்களுக்கு நாங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். இது ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ணி எழுதணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப எளிமையான வினாத்தாள் தான். நீங்கள் அதனுடைய மனப்பாடம் பண்ணி தான் எழுதணுன்ற ஒரு கட்டாயம் இதில் இல்லை. அந்த முறையில் தான் இதை நாங்கள் அமைத்திருக்கிறோம். இப்பொழுது நாம் முதலாவது தாள், ஃபஸ்ட் பேப்பருக்கு போகிறோம். ஆலோசனை ஊழியத்தின் அடிப்படை. எல்லோரும் தமிழை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். யாருக்காவது இங்கிலீஷில் நடுவில் சம்மரைஸ் பண்ணணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா எனக்கு நீங்கள் குரூப்பில் போடுங்க. நான் இங்கிலீஷில் சம்மரைஸ் பண்ணுறேன். முக்கியமான வார்த்தைகளை இங்கிலீஷில் சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு நோட்ஸ் இங்கிலீஷில் தேவை என்றாலும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண நாங்கள் முயற்சிக்கிறோம். நீங்கள் டெஸ்ட்டையும் இங்கிலீஷில் எழுத விரும்பினா இங்கிலீஷில் எழுதலாம், தமிழ்லையும் எழுதலாம், ஹிந்தியில் எழுதினாலும் எழுதலாம். இந்த 3 மொழி தான் எங்களுக்கு தெரியும். அதனால் ஆனால் டீச்சிங் இப்போது இது தமிழில் தான் போக போகுது. சில விஷயங்கள், சில வார்த்தைகள் இங்கிலீஷில் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். இந்த பேசிக் ஆஃப் கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி, ஆலோசனை ஊழியத்தின் அடிப்படை. ஆலோசனை ஊழியத்தினுடைய டெஃபினிஷன், வரையறை என்ன? ஒருவருக்கோ, ஒரு சிறு குழுவுக்கோ, ஒரு குடும்பத்திற்கோ ஒருவர் உற்சாகம் அளிப்பது, தைரியம் கூறுவது, ஆறுதல் கூறுவது மற்றும் வழி நடத்துவது, அறிவுரை சொல்வது, எச்சரிப்பது. இது ஒரு பேக்கேஜ் மாதிரி தான். ஆலோசனைன்றது ஒரு பேக்கேஜ். அதில் பெரும்பாலும் ஒருத்தருக்கு தான். ஒரு பிரசங்கன்றது 1,00,000 பேருக்கு கூட பெரிய பெரிய சுவிசேஷகர்கள் 1,00,000 பேருக்கு கூட பிரசங்கம் பண்ணுறாங்க. போதனைன்னு சொல்லும்போது ஜாய்ஸ் மேயர் போன்றவர்கள் கூட்டங்களுக்கு 40,000 பேர் கூட வராங்க. போதனையின் என்றாலும் கூட ஒரு பெரிய கூட்டத்துக்கு போதிக்க முடியும். ஆனால் ஆலோசனை என்பது ஒரு பெரிய கூட்டத்துக்கு செய்யவே முடியாது. அதிகபட்சம் ஒரு சின்ன குழு, ஒரு சின்ன குழுனா என்னுடைய புரிந்து கொள்வதன்படி 12 பேர், 10 பேர், 12 பேர். அதுக்கு மேலே உள்ள குழுவுக்கு, நாங்கள் குழுவில் 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேருக்கு ஆலோசனை சொல்லவே முடியாது. ஒரு 10 பேர் 12 பேருக்கு ஆலோசனை சொல்லலாம், ஒரு குடும்பத்துக்கு சொல்லலாம். அந்த குடும்பத்தில் கூட அது கூட்டு குடும்பம், அதில் 100 பேர் இருக்காங்கன்னா சொல்ல முடியாது. அதில் ஒரு குடும்பத்தில் அதிகபட்சம் ஒரு 10 பேர் இருந்தால் அவங்களுக்கு ஆலோசனை சொல்லலாம். பெரும்பாலும் ஆலோசனை ஊழியன்றது ஒருத்தருக்கு, பெரும்பாலும் ஒரு தனிப்பட்டவருக்கு உரியது தான். அதுதான் இதில் பெரிய வித்தியாசம் மற்ற ஊழியங்களுக்கும் இந்த ஆலோசனை ஊழியங்களுக்கும். நான் வந்து ஒரு 100 பேருக்கு பிரசங்கம் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் அது நல்லாயிருக்கும். நான் ஒரு 20 பேர் 30 பேர் வந்தாங்க, நான் அவங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுத்தேன் அப்படின்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ஒருத்தருக்கு நான் ஊழியம் பண்ணேன்
ஒருத்தருக்கு போய் நான் ஆலோசனை சொன்னேன்றது சொல்கிறதுக்கு ஒரு கவர்ச்சியாக இருக்காது, கேட்குறதுக்கும் கவர்ச்சியாக இருக்காது. அதனால் இது கவர்ச்சியான ஊழியம் அல்ல. முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, இது கவர்ச்சியான ஊழியம் இல்லை. இது ஒரு அன்பாப்புலர் மினிஸ்ட்ரி. திஸ் இஸ் நாட் ஏ பாப்புலர் மினிஸ்ட்ரி. ஆனால் இது ரொம்ப தேவையான ஒரு ஊழியம். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் என்று நீதிமொழிகளில் நம்ம படிக்கிறோம். அநேகர் விழுந்து போவதற்கு காரணம் எல்லாம் இருக்குது, நல்ல பிரசங்கம் இருக்குது, நல்ல போதனை இருக்குது, ஆலோசனை இல்லை. நல்லா நேசிக்கிறாங்க, முயற்சிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, ஆலோசனை சரியான ஆலோசனை சில இடங்களில் அல்லது பல இடங்களில் இல்லை. அதனால் ஜனங்க குழம்புவதை இடறுவதை நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது, இது ஒரு சுவிசேஷத்தை சொல்வது ஆலோசனை அல்ல, அல்லது ஒரு உபதேசத்தை எடுத்து ஒரு ஞானஸ்தானத்தையோ அல்லது ஒரு பரிசுத்தாவின் அபிஷேகத்தையோ அல்லது ஏதோ அந்த மாதிரி ஒரு உபதேசத்தை எடுத்து ஒருத்தருக்கு கற்றுக் கொடுப்பது ஆலோசனை அல்ல. அது போதிப்பது, அது கற்பிப்பது. இது நான் சொன்னது போல உற்சாகம் அளிப்பது, ஒருவரை என்கரேஜிங். கவுன்சிலிங் இஸ் என்கரேஜிங் அண்ட் கன்சோலிங் அண்ட் கைடிங் அண்ட் வார்னிங். இது எல்லாம் சேர்ந்தும் இருக்கலாம், ஒன்று மட்டும் இருக்கலாம். அந்த ஆளுடைக்கு ஏற்ற மாதிரி, அந்த ஆளுடைய பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி. இதெல்லாம் டெஃபினிஷன். இதில் சுவிசேஷம் இருக்காது. இதில் சுவிசேஷம் ஒருவேளை அந்த ஆள் ரட்சிக்கப்படாத ஆளாக இருந்தால் நம்ம சுவிசேஷத்தை சேர்த்துக்கலாம். மற்றபடி சுவிசேஷம் சொல்வது அல்ல. தட்ஸ் பர்சனல் இவாஞ்சலிசம். திஸ் இஸ் நாட் பர்சனல் இவாஞ்சலிசம், திஸ் இஸ் பர்சனலி கவுன்சிலிங், பர்சனல் கவுன்சிலிங். அதனால் அந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். திஸ் இஸ் நாட் டீச்சிங். ஏன்னா டீச்சிங் இஸ் அபவுட் டாக்ட்ரின்ஸ், திஸ் இஸ் நாட் அபவுட் டாக்ட்ரின்ஸ். அதனால் அந்த வித்தியாசம் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அவசியம். அதில் உலக பிரகாரமாக பார்த்தா இதில் வகையான ஆலோசனைகள் உண்டு. ஒன்று சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங், மன ரீதியான உளவியல் ஆலோசனை. உளவியல் ஆலோசனை என்பது பொதுவாக சைக்கிரியாட்டிஸ்ட் செய்ய மாட்டாங்க. சைக்கிரியாட்டிஸ்ட்ன்றவங்க யாருன்னா மனநல மருத்துவர். சைக்காலஜிஸ்ட் அப்படின்னா மனநல ஆலோசகர். மனநல மருத்துவர்னா அவர் எம்பிபிஎஸ் படிச்சிருப்பார், அதுக்கு மேலே இந்த மனநல மருத்துவத்தை படிச்சிருப்பார். அவர் மருந்து கொடுப்பார், அவர் ஊசி போடுவார், மருந்தெல்லாம் கொடுப்பார். அவர் சைக்கிரியாட்டிஸ்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம், தமிழில் மனநல மருத்துவர்னு சொல்கிறோம். அவர் பெரும்பாலும் மனநல ஆலோசனை கொடுக்க மாட்டார், அவருக்கு நேரம் இருக்காது, பெரும்பாலும் கொடுக்க மாட்டார். கொடுக்க தெரியும், ஆனால் கொடுக்க மாட்டார். மனநல ஆலோசகர்கிட்ட அனுப்புவாங்க. மனநல ஆலோசகர்கள் அப்படின்றவங்க உளவியலில் ஒரு பட்டப்படிப்போ ஒரு முதுகலை பட்டமோ பெற்றிருப்பாங்க. எம்ஏ சைக்காலஜி, சில இடங்களில் எம்எஸ்சி சைக்காலஜின்னு சொல்கிறாங்க சில யூனிவர்சிட்டிஸில். அதை பிஏ சைக்காலஜி, பிஎஸ்சி சைக்காலஜி, எம்ஏ சைக்காலஜி. சில இடங்களில் இப்போது சான்றிதழ், இந்த மாதிரி சான்றிதழ் வாங்கினவங்களும், அதுவும் தமிழில் ஆற்றுப்படுத்துதல்ன்றாங்க. தமிழில் கவுன்சிலிங்கை தூய தமிழில் உலக பிரகாரமாக ஆற்றுப்படுத்துதல்ன்றாங்க. இந்த சான்றிதழ் படிப்புகள் பல்கலைக்கழகத்தில் இருக்குது, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லேயே இருக்குது, தமிழ் மீடியத்தில் கூட இருக்குது. உங்களுக்கு இது நீங்கள் படிச்சுட்டாலே உங்களுக்கு போதும். ஒருவேளை அதையும் நீங்கள் கூட படிக்க விரும்புனா நீங்கள் படிக்கலாம். ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் 6 மாதத்தில் கூட முடிச்சிடலாம். சில இடங்களில், சில யூனிவர்சிட்டியில் 1 வருஷம் இருக்கும், சில யூனிவர்சிட்டியில் 6 மாதம் தான். அதனால் அதையெல்லாம் நம்ம ரெஃபர் பண்ணி தான் அந்த ஆற்றுப்படுத்துதல், அந்த செக்யூலியர் எஜுகேஷனையும் நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம். இதில் ரெஃபர் பண்ணி பல புத்தகங்களை, பல கோர்ஸுகளை ரெஃபர் பண்ணி தான் இந்த கோர்ஸை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒன்று சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங், மனநல ஆலோசனை. ஒரு தனிப்பட்ட நபருடைய உணர்வு பூர்வமான பிரச்சனைகளுக்கு, ஒருத்தருக்கு ரொம்ப பயம் இருக்குது, ஒரு தற்கொலை எண்ணம் இருக்குது, ஒருத்தர் தூக்கம் வரல, ஒருத்தருக்கு தேவையில்லாத எண்ணங்களால் தூக்கம் வரல, அந்த மாதிரி
ஒரு நபருக்கு இன்னும் அது போன்ற இன்னும் பல பிரச்சனைகளை நம்ம பார்க்க போகிறோம் நம்ம படிப்பில். அந்த மாதிரி ஒருத்தருக்கு கொடுக்குற ஆலோசனைக்கு பேர் மனநல ஆலோசனை. அது இவ்வளோ இத்தனை சிட்டிங் வரணும்னு சொல்லுவாங்க. பேச தான் செய்வாங்க, பேச வச்சு கேட்பாங்க, பேசுவாங்க. அது இத்தனை சிட்டிங் வரணும்னு சொல்லுவாங்க. அது மனநல ஆலோசகர்கள். அப்புறம் மேரேஜ் கவுன்சிலிங் நமக்கு தெரியும். மேரேஜ் கவுன்சிலிங்ன்றது கணவன் மனைவி 2 பேருக்கும் சேர்த்து கொடுக்கறது. சில நேரம் கணவன் மனைவிக்கு இடையிலே வரக்கூடிய பிரச்சனைகள் மேரேஜ் கவுன்சிலர்ஸ்ன்னு இப்போ இருக்காங்க. ப்ரீ மேரேஜ் கவுன்சிலிங்னு ஒன்று உண்டு. கல்யாணத்துக்கு முன்னால் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஆலோசனை சொல்வது. அது உலக பிரகாரமாகவும் இருக்காங்க. இப்போ திருச்சபையிலும் அது கொண்டு வந்துட்டாங்க. சிஎஸ்ஐயில் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. சிஎஸ்ஐயில் அது அந்த சிட்டிங், அந்த ஆலோசனைக்கு அவங்க உட்பட்டு அந்த ஆலோசனை சொல்கிறதுக்கு ஆலோசகர்களை நியமிச்சிருக்காங்க சிஎஸ்ஐயில். அவங்க போய் அதில் 2 சிட்டிங்கோ 3 சிட்டிங்கோ எனக்கு அது அந்த விவரம் தெரியல. அந்த ஆலோசனையில் அவங்க பங்கெடுத்தால் தான் பொண்ணு மாப்பிள்ளையும் அவங்களுக்கு சிஎஸ்ஐயில் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ கேத்தலிக்லேயும் அது இருக்குதுன்னு நினைக்கிறேன். கேத்தலிக்கில் அதை இந்த மாதிரி ஃபாதரே கவுன்சிலிங் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த விவரம் தெரியல. கேத்தலிக்கிலும் அந்த கவுன்சிலிங் உண்டு. ப்ரீ மேரேஜ் கவுன்சிலிங், திருமணத்துக்கு முன்னால் மணமக்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனை. அது எல்லாமே இந்த மேரேஜ் கவுன்சிலிங்கில் வரும். திருமணம் தொடர்பான ஆலோசனை. அது அப்புறம் 2 பேருக்கும் ஒரு கணவன் மனைவிக்கு சண்டை ஏற்பட்டு கோர்ட்டுக்கு போயிட்டாங்கன்னா, கோர்ட்டுக்கோ போலீஸ் ஸ்டேஷனுக்கோ போயிட்டாங்கன்னா அவங்கள கவுன்சிலிங் அனுப்புகிறாங்க. கோர்ட்டும் கவுன்சிலிங் அனுப்புது, காவல்துறையும் கவுன்சிலிங் அனுப்புகிறாங்க. ஒரு 3 கவுன்சிலிங் போயிட்டு வாங்க, அதுக்கப்புறம் உங்கள் வழக்கை நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உலக பிரகாரமாகவும் திருமணம் சார்ந்த ஆலோசனை சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள், சொல்லுகிறார்கள். அதுவும் நல்லது தான், அங்கே போகிறது நல்லது தான். அவங்க ஒன்றும் பல நேரங்களில் 99% பைபிளுக்கு விரோதமாக அவங்க சொல்கிறதில்ல. இந்த ஆலோசனைகள், திருமண ஆலோசனைகள் அங்கேயும் போகலாம், ஒன்றும் தவறு இல்லை. அது 2வது வகை திருமண ஆலோசனை. 3வது வகை கரியர் கவுன்சிலிங். படிப்பு வேலை சார்ந்த, படிப்பு சார்ந்த, வேலை வாய்ப்பு சார்ந்த, படிப்பு வேலை வாய்ப்பு சார்ந்த கரியர் கவுன்சிலிங். என்ன படிக்கணும் அடுத்து, அது கைடன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. வேறு பேர் அதுக்கு கைடன்ஸ். ஒருத்தரால் சரியாக படிக்க முடியல, ஞாபக சக்தி இல்லை, அல்லது படிக்க முடியல, கவனிக்க முடியல. அப்போ அவங்களுக்கு அப்படிப்பட்டவங்க கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. படிப்பில் கவனம் செலுத்த முடியல, அப்போ அதுக்கு என்ன ஆலோசனை, அல்லது ஞாபகம் வச்சுக்க முடியல, அதுக்கெல்லாம் கவுன்சிலிங் கொடுக்குறவங்க இருக்காங்க, கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி வேலை வாய்ப்பு. இப்போ உனக்கு இந்த நபருக்கு எந்த வேலைக்கு அவங்க போகலாம், உயர் படிப்பு என்ன போகலாம், அவங்கக்கிட்ட பேசி நீங்கள் இந்த படிப்புக்கு போங்க, அது உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும், உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும், உங்களுக்கு செட் ஆகும். இந்த படிப்புக்கு போகாதீங்க, உங்களுக்கு செட் ஆகாது. இது கரியர் கைடன்ஸுன்னு சொல்கிறாங்க, கவுன்சிலிங்னு சொல்கிறாங்க. 2 விதமாகவும் அதை சொல்லலாம். அதே மாதிரி எந்த வேலை உங்களுக்கு செட் ஆகும், ஒருத்தரோட பேசி அவங்கள பேச வச்சு கேட்டு இந்த மாதிரி இந்த ஃபீல்டுக்கு போங்க, அது உங்களுக்கு செட் ஆகும். அது கரியர் கவுன்சிலிங்னு சொல்கிறோம். இன்னொன்று ஆக்குபேஷனல் கவுன்சிலிங், தொழில் அல்லது வேலை சார்ந்த ஆலோசனை. முன்னால் நான் சொன்னது வேலைக்கு வர்றதுக்கு முன்னால் உள்ள ஆலோசனை. இது வேலையில் வந்த பிறகு ஏற்படுற மன பிரச்சனைகள். வேலைக்கு வந்த பிறகு பாஸை நினச்சாலே பயமாக இருக்குது, பாஸை நினச்சாலே தூக்கம் வர மாட்டேங்குது, பாஸுக்கும் எனக்கும் ஒத்து போகல, என்னால் ஒரு வேலையில் நிரந்தரமாக இருக்க முடியல, அடிக்கடி வேலை மாறுறேன். அந்த மாதிரி ஆக்குபேஷனல் கவுன்சிலிங், அதுக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் வேலையில் ஒரு பிரச்சனை, தொழில் பண்ணும்போது தொழிலில் கஸ்டமர்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை, அது எப்படி தீர்ப்பது, இது ஆக்குபேஷனல் கவுன்சிலர்ஸ். அது தனித்தனியாக இருக்காங்க. பெரும்பாலும்
மேரேஜ் கவுன்சிலிங் பண்ணுறவங்க ஆக்குபேஷனல் கவுன்சிலிங் பண்ண மாட்டாங்க. கல்யாணத்தை பற்றி ஆலோசனை கொடுக்குறவங்க திருமண வாழ்க்கையை பற்றி அவங்க தொழில் வேலை சார்ந்து அவங்க ஆலோசனை கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு நிபுணர்கள் இருக்காங்க உலக பிரகாரமாக. அது பல சிட்டிங் அதுக்கு போகணும். ஒரே நாளில் அது தீந்துராது. சிலருக்கு ரொம்ப லேசாக இருந்தால் ஒரே நாளில் தீந்துடும். திரும்ப திரும்ப போக வேண்டியிருக்கும். 3 தடவை 4 தடவை 5 சிட்டிங் 6 சிட்டிங் அந்த மாதிரி போக வேண்டியிருக்கும். இதெல்லாம் சரிதான். இதெல்லாம் வேதத்துக்கு முரணானது அல்ல. இதுதான் ஆலோசனை பணி ஆற்றுப்படுத்துதல்னு தமிழில் சொல்கிறாங்க உலக பிரகாரமாக. அதற்கான ஒரு வரையறை, அதை குறித்த ஒரு அறிமுகம், ஒரு முன்னுரை. இன்னொன்று வேதாகம பிப்ளிக்கல் கவுன்சிலிங், த டெஃபினிஷன் ஃபார் பிப்ளிக்கல் கவுன்சிலிங், பைபிள் ரீதியான ஆலோசனை என்பதற்கான வரையறை என்ன? பைபிளின் சத்தியங்களின் அடிப்படையில் ஆலோசனை கொடுப்பது. அவங்க உலக பிரகாரமாக அவங்க புத்தகங்களின் அடிப்படையில், அனுபவங்களின் அடிப்படையில் ஆலோசனை கொடுப்பாங்க. அறிவின் அடிப்படையில், அனுபவத்தின் அடிப்படையில், விஞ்ஞானத்தின் அடிப்படையில் ஆலோசனை கொடுக்குறாங்க உலக பிரகாரமாக. ஆனால் இங்கே பைபிளின் சொல்லப்பட்டிருக்கிற உண்மைகளின் அடிப்படையில், பைபிளை அடிப்படையாக வைத்து ஆலோசனை கொடுப்பது தான் பிப்ளிக்கல் கவுன்சிலிங். சிலர் அதை கிறிஸ்டியன் கவுன்சிலிங் என்றும் சொல்கிறார்கள். நாம் ஒரு அக்ரெடிஷன் போர்டு நடத்திட்டு இருக்கிறோம். ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு இறையியல் வாரியம் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கு கீழே பல வேதாகம கல்லூரிகள் இருக்கின்றன. அதில் ஒரு வேதாகம கல்லூரியில் இதே பாடத்திட்டம் தான் பேரை வண்டி மாற்றி வச்சுருக்காங்க, கிறிஸ்டியன் கவுன்சிலிங்னு வச்சுருக்காங்க. அவங்க பிப்ளிக்கல் கவுன்சிலிங்னு வைக்காமல் கிறிஸ்டியன் கவுன்சிலிங் நம்மிடத்தில் தெரிவித்து விட்டு அப்படி வச்சுருக்கிறாங்க அந்த படிப்பு பேரை. அது நல்ல ஒரு காரியம்தான். இதை கிறிஸ்டியன் கவுன்சிலிங்னும் சொல்லலாம், இதே பிப்ளிக்கல் கவுன்சிலிங்னு சொல்லலாம். கிறிஸ்தவ ஆலோசனை அல்லது பைபிள் ரீதியான ஆலோசனை. இதுக்கு அதே தான் உலக பிரகாரமாக எப்படி ஆலோசனை கொடுக்கணுமோ அப்படி தான். ஆனால் அடிப்படை மட்டும் அங்கே விஞ்ஞானம், அறிவு, அனுபவம். இங்கே அடிப்படை பைபிள் தான் இதுக்கு அடிப்படை. அந்த அடிப்படை தான் வித்தியாசமே தவிர ஒரே விதமான ஆலோசனை தான். இப்போ ஆலோசனை ஊழியத்தை பற்றி பைபிள் சொல்லுகிற ஒரு பிக்சரை உங்கள் முன்னால் கொண்டு வர விரும்புகிறேன். மிகச்சிறந்த ஆலோசனைக்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் யோபுடைய புஸ்தகம். யோபு புஸ்தகத்தை நிறைய பேர் படிக்க மாட்டாங்க, ஏன்னா ரொம்ப சோக கதை அது என்று கருதுகிறார்கள். ஆனால் உண்மையில் இது சோக கதை கிடையாது. இது ஒரு ஹாப்பி எண்டிங் உள்ள கதை. கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல சந்தோஷமான கிளைமேக். இழந்து போனதெல்லாம் திரும்ப 2 மடங்கு கிடச்சிடுச்சு. வியாதி சுகமாயிரும். அதுக்கப்புறம் 140 வருஷம் அவன் தீர்க்காயுசோடு வாழுவான். அதனால் இது ஒரு ஹாப்பி எண்டிங் தான். நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு முடிவு உள்ள கதை தான். இது சோக கதை கிடையாது. இது ஆரம்பம் தான் சோகத்தில் ஆரம்பிக்குது. அதனால் இந்த யோபு புஸ்தகத்தை நம்ம பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. என் கதையே சோக கதை, இந்த சோக கதையை நான் படிக்கணுமா அப்படின்னு. இன்னும் சொல்ல போனால் வேத புஸ்தகத்தில் ரொம்ப ஃபேவரேட் புஸ்தகம் எனக்கு யோபு தான். ஒரு சில புஸ்தகங்களை நீங்கள் சொல்ல சொன்னீங்கன்னா ஒரு 4-5 புஸ்தகத்தை நான் சொல்வேன். அதிகமாக நான் வாசிக்கிற எனக்கு அதிக ஆசீர்வாதமாக இருந்த புஸ்தகம் யோபுவினுடைய புஸ்தகம். அதனால் அந்த யோபு புஸ்தகம் நமக்கு ஆலோசனையை பற்றி ஒரு நல்ல ஒரு படத்தை நமக்கு காட்டுகிறது. ஒரு பிரச்சனை வருது, பொருளாதாரத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் நோயின் காரணமாக எழும்பக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, உறவுகளை இழந்ததனால் ஏற்பட்ட இத்தனை பிரச்சனை ஒருத்தனுக்கு வந்துச்சு. உறவுகளை இழந்தான், பொருளாதாரத்தை இழந்தான், மனைவியோட பிரச்சனை, நோய், 4 விதமான பிரச்சனையில் ஒருத்தன் சிக்கியிருக்கான். அவன் தான் யோபு.
அவனுக்கு மனைவி ஒரு ஆலோசனை சொல்கிறா. என்ன ஆலோசனை சொல்கிறா? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். யோபு 2ஆம் அதிகாரத்தில் அது இருக்குது. தேவனை தூஷித்து 9ஆம் வசனம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். இது ஒரு தப்பான ஆலோசனை. இது உணர்ச்சி பூர்வமாக சொல்லப்பட்ட, விரக்தியில் சொல்லப்பட்ட ஆலோசனை. ஒரு ஆலோசனை என்றைக்குமே உணர்ச்சியின் அடிப்படையில் சொல்லப்படக்கூடாது. அது தப்பாக தான் இருக்கும். மனைவி இதை உண்மையில மீன் பண்ணி சொன்னாலா எனக்கு தெரியல. வேத வல்லுநர்கள் 2 விதமாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மனைவி பிரிஞ்சு போயிட்டா, திரும்பி வரலன்றாங்க. ஒரு சாரார் சொல்கிறாங்க அவள் திரும்பி வந்து வாழ்ந்து அதுக்கப்புறம் குழந்தைகள் பிறந்தது. ஒரு சாரார் இல்லை மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அதில் தான் மறுபடியும் பிள்ளைகள் பிறந்தாருன்னு ஒரு சாரார் சில வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஆனால் வேதத்தில் அதை பற்றி திட்டவட்டமாக சொல்லப்படலை. எப்படியோ அவள் பிரிந்து போனாலோ திரும்ப வந்து சேர்ந்தாலோ, அவள் சொன்ன ஆலோசனை ரொம்ப மோசமான ஆலோசனை. ஜீவனை விடும்னு சொன்னது தற்கொலை பண்ண சொன்னாலா தெரியல. அது ஒரு அவளுடைய விரக்தி அடைஞ்சிட்டா. கணவன் படுற கஷ்டத்தை, பொருளாதாரம் போச்சு, பிள்ளைகளை இழந்துட்டோம், வியாதி வந்து விட்டதே. சரி, கணவன் நல்ல சுகத்தோடு இருக்கிறார், திரும்பவும் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளலாம், திரும்பவும் சம்பாதிச்சிருவார்னு ஒரு வேளை நினச்சிருப்பா. ஆனால் இப்போ அவளுக்கு நம்பிக்கை போயிடுச்சு. திரும்ப பிள்ளைகளை பெற முடியாது, திரும்ப பொருளாதாரத்தை பெற முடியாது, நம்பிக்கை போயிடுச்சு. இந்த கடவுளை தானே இவர் நம்பினார், மலை மாதிரி நம்பினார். அதனால் ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரே, ஆண்டவரை 4 திட்டிட்டு தற்கொலை பண்ணிக்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆலோசனை. இது விரக்தியில் அல்லது ஒரு கோபத்தில் அல்லது ஒரு சோகத்தில், கவலையில் துக்கத்தில் கொடுக்கப்பட்ட ஆலோசனை. என்னைக்கும் ஒரு ஆலோசனை உணர்ச்சி வசப்பாட்டின் மிகுதியால் ஒரு ஆலோசனை வரக்கூடாது. அந்த ஆலோசனை தப்பாக தான் இருக்கும். அளவுக்கு அதிகமான சந்தோஷத்தில் ஆலோசனை சொன்னால் கூட அது தப்பாக தான் இருக்கும். அளவுக்கு அதிகமான எந்த ஒரு உணர்ச்சி வசப்பாடும், எல்லாருக்குமே கவலை உண்டு, சந்தோஷம் உண்டு, கோபம் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. அது ஒரு அளவோடு இருந்துட்டா ஒன்றும் இல்லை. ஆனால் ஆலோசனை உணர்ச்சி வசப்பாட்டிலிருந்து வரக்கூடாது. The counseling should not be emotional. If the counseling is emotional, that counseling will be a wrong counseling. கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். ஒருத்தர் கோபத்திலையோ ரொம்ப துக்கத்திலையோ ஆலோசனை சொன்னால் அது கட்டாயம் தப்பான ஆலோசனை தான். இங்கே தப்பான ஆலோசனை சொல்லப்படுது. அப்புறம் 3 நண்பர்கள் வராங்க. யோபு 32ஆம் அதிகாரம். இது நான் இப்போ சொல்கிறது இந்த நோட்ஸில் இல்லை, நீங்கள் குறித்து கொள்ளலாம். யோபு 32ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கொடுக்கத்தக்க மறுமொழி யோபின் 3 சிநேகிதருக்கும் அகப்படாதிருந்தும் அவர்கள் அவனை ஆகாதனவென்று தீர்த்தது நிமித்தம் அவர்கள் மேலும் அவனுக்கு கோபம் உண்டது. 5. அந்த 3 மனுஷரின் வாயிலும் மறு உத்தரவு பிறக்கவில்லை என்று எலிகு கண்டபோது அவனுக்கு கோபம் உண்டது. இந்த 3 நண்பர்கள், யோபனுடைய 3 நண்பர்களும் ஆண்டவரை ரொம்ப நேசித்தாங்க. அதனால தான் யோபுவையும் நேசித்தாங்க, ஆண்டவரையும் நேசித்தாங்க. வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க. யோபுவனுடைய துக்கத்தை கேள்விப்பட்டு வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க. ஓன்னு அழுதாங்க. 3 நாள் அவங்க கூட பேசாமல் உட்காந்துருந்தாங்க. 3 நாள் உட்காந்துருந்தாங்க. அப்போ எவ்வளோ அன்பு இருந்தால் அப்படி செஞ்சுருப்பாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசுகிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? ஆண்டவரை சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. ஏன்னா மனைவி என்ன அவங்களுக்கு நிச்சயமாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா உயிர் நண்பர்கள், யோபு சொல்லியிருப்பான் அல்லது யாராவது சொல்லியிருப்பாங்க. மனைவியே போயிட்டா, ஆண்டவரை தூஷித்துடும், ஆண்டவர் மேலே கோவப்பட்டு
ஆண்டவரை தூஷித்து தற்கொலை பண்ணிக்கன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னு அவங்க கேள்விப்பட்டதுனால ஆண்டவருக்கு ஆதரவாக அவங்க பேசுனாங்க. ஆண்டவரை காப்பாற்றுற மாதிரி இல்லை, நீ வாங்கிட்டு தான் ஏதோ ஆண்டவர் தப்பு பண்ண மாட்டார், வாங்கிட்டு தான் ஏதோ பாவம் இருக்குது அப்படின்னு ஆண்டவருக்கு ஆதரவாக ஆண்டவரை காப்பாற்றுகிற மாதிரி அவங்க பேசுனாங்க. அதாவது ஆலோசனை என்பது நம்ம ஆண்டவரை யாரும் காப்பாற்ற வேண்டியதில்லை. ஏன்னா சிலர் ஆண்டவர் மேலே கோபத்தோடு இருப்பாங்க. ஆண்டவர் நான் என்ன பாவம் பண்ணேன், ஏன் ஆண்டவர் என் மேலே இப்படி இறக்க இல்லாமல் பண்ணிட்டாரு, ஏன் இப்படி செஞ்சார், அப்படி கேள்விகளோடு ஒரு மனுஷன் இருக்கும்போது, இல்லை அப்படி கேள்விகள் உள்ள சூழ்நிலையில் ஒரு மனுஷன் இருக்கும்போது நம்ம ஆண்டவருக்கு ஆதரவாக பேசணும் அப்படின்னு நினைப்போம். ஆண்டவரை நம்ம காப்பாற்ற வேண்டியதில்லை, அவர் தான் நம்மளை காப்பாற்றுவார். நம்ம ஆண்டவரை காப்பாற்ற வேண்டியதில்லை. அதனால் அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் தான் காத்துக்கொள்ளக்கூடிய வல்லமை உள்ளவர், இந்த உலகத்தையே காத்துக்கொள்ளக்கூடிய வல்லமை உள்ளவர். அவரை யாரும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் ஆண்டவருடைய வக்கீல் மாதிரி பேசக்கூடாது. இவங்க 3 பேரும் ஆண்டவருடைய வக்கீல் மாதிரி பேசுகிறாங்க. யோபுவினுடைய மனைவிக்கு பதில் சொல்வதாக நினைத்து கொண்டு, அது யோபு மனைவிகிட்ட போய் பேசியிருக்கணும், யோபுகிட்ட பேசிட்டாங்க. யோபு சொல்கிறான், உங்கள் வார்த்தைகள் என்னுடைய ஆத்துமாவை தொடலை, உங்கள் வார்த்தைகள் முட்டையினுடைய வெள்ளைக்கரு மாதிரி ருசி இல்லாமல் இருக்கிறது. நிறைய வசனங்கள் இருக்குது, நிறைய வசனங்களை வாசித்தா இதில் ரொம்ப நேரம் போயிடும். நீங்கள் வாசித்து பாருங்கள், யோபனுடைய புத்தகம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு புத்தகம். அவன் சொல்கிறான், உங்கள் வார்த்தைகள் என்ன தொடலை, அதில் ருசி இல்லை அப்படின்றான். நொந்து போயிருக்கும் போதும் அவனுக்கு அதான் ஒரு ருசி மிகுந்த வார்த்தைகள் வரணும். அது மட்டும் இல்லை, உள்ளத்தை தொடக்கூடிய வார்த்தையாக இருக்கணும் ஆலோசனைன்றது. அதுக்கப்புறம் அவங்க அதோட நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. யோபுவை குற்றம் சாட்டினாங்க. யோபு மேலே தப்பு இருக்கானா? இல்லை. ஏன்னா ஆண்டவரே சொல்கிறாரு யோபுவில் 2ஆம் அதிகாரத்தில், முகாந்திரம் இல்லாமல் சாத்தான் யோபுவை அழிக்கும்படி தேவனை தூண்டிய போதிலும் என்று சொல்கிறார். யோபு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அப்போது கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். யோபுவுக்கு இவ்வளவு பயங்கரமான காரியங்கள் வந்ததுக்கு எந்த காரணமும் கிடையாது. யோபுவினுடைய பாவங்கள் அதற்கு காரணம் கிடையாது. அவன் ஒரு இடத்துல சொல்கிறான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டதுன்னு சொல்கிறான். சில பிரசங்கியார்கள் அதை எடுத்துக்கொண்டு சொல்கிறாங்க, அவன் பயந்தான், அதனால தான் அவனுக்கு இது நேரிட்டது என்று சொல்கிறார்கள். துர்மார்க்கனுக்கு தான் பயப்படும் காரியம் நேரிடும், நீதிமானுக்கு விரும்புகிற காரியம் தான் நேரிடும். அப்படி தான் வேதம் சொல்லுது. நீதிமொழிகள் அப்படி தான் படிக்கிறோம். இவன் சன்மார்க்க, இவன் பயப்படுறது இவனுக்கு வராது, அதனால் அது சரியில்லை. அவன் சொல்கிறான், என்னுடைய வாலிபத்தினுடைய இளம் வயதின் பாவங்களை கொண்டு வந்து நிறுத்தினீர்னு ஒரு இடத்துல சொல்கிறான். அவன் அப்படி நினச்சிக்கிட்டான். அவன் மனம் திரும்புறதுக்கு முன்னால் அவன் செஞ்ச பாவங்கள், அதை ஆண்டவர் இப்போ விசாரிக்கிறாரு அப்படின்ற மாதிரி புலம்புனான். இப்போ நான் பாவம் செய்யலை, ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால் பாவம் செஞ்ச பாவங்களை இப்போ விசாரிக்கிறாருன்ற மாதிரி புலம்புனான். ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார் சாத்தாங்கிட்ட, முகாந்திரம் இல்லாமல் இவனை நிர்மூலமாக்க நீ என்னை ஏவினாய், அவனும் உத்தமத்தில் நிற்கிறான்னு சொல்லிட்டார். அதனால் ஒருத்தருக்கு ஒரு பாருங்கள், யோபுவுக்கு எவ்வளவு பயங்கரமான பிரச்சனை பாருங்கள். இதை விட மோசமான ஒரு நபரை நீங்கள் பார்க்க முடியாது. 10 பிள்ளைகளும் செத்து போயிட்டாங்க. அவனுக்கு எல்லா சொத்தும் போயிடுச்சு ஒரே நாளில், கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை, ஒரே நாளில். உள்ளங்கால்லேருந்து உச்சந்தலை வர
அவனுக்கு தோல் வியாதி வந்து அவனால் ஒன்றும் செய்ய முடியல. ஒரு ஓட்டை எடுத்துக்கிட்டு சொரிஞ்சான். அவனை பாருங்கள் எவ்வளோ ஒரு மோசமான நிலைமை. பெரிய வியாதி கிடையாது, அது உயிரை எடுக்கக்கூடிய வியாதி கிடையாது. ஆனால் உட்காரவும் முடியாது, படுக்கவும் முடியாது, நிற்கவும் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஓட்டை எடுத்து சொரிஞ்சிக்கிட்டே இருந்தான். ஓட்டை எடுத்து சொரிஞ்சா புண்ணாகுமா? புண்ணாகாதா? புண்ணாகும். 6 to 9 மாதங்கள் அவனுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இருந்ததாக வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் முன்னால போய் இருக்கும்போது நமக்கு என்ன தோணும்? இவன் நிச்சயமா ஏதோ பாவம் பண்ணியிருக்கான், அல்லது இவனுக்குள்ள ஒரு பெரிய பிசாசு இருக்கு, ஏதோ பல ஆவிகள் இருக்கு, இல்லை இவனுக்கு யாராவது செய்வனை வச்சுட்டாங்க. இப்படிதான் நமக்கு முதல்ல தோணும். ஆனா இவனுக்கு யாரும் செய்வனை வைக்கல. ஆண்டவர் பிசாசுக்கு அனுமதி கொடுத்தார். ஆண்டவர் தான் அனுமதி கொடுத்தார். பிசாசு வந்து யோபுவை பிடிக்கல, யாரும் செய்வனையும் வைக்கல யோபுக்கு. ஆண்டவர் யோபுவை சாத்தானிடத்தில் புகழ்ந்தார். சாத்தான் சவால் விட்டான், கஷ்டம் வந்தா மறுதளிச்சிருவான், இப்ப நல்லா இருக்கான், அதனால உண்மை ஆராதிக்கிறான். ஆண்டவர் சவாலை ஏற்றுக்கொண்டார். சாத்தான் அதை கொண்டு வந்தது உண்மைதான், ஆனால் கர்த்தருடைய அனுமதியோடு. செய்வன கிடையாது. செய்வனன்றது மந்திரவாதன்றது ஒரு மனுஷன் போய் சில ஆவிகளை ஏவி இன்னொரு மனுஷன் மேலே விடுறது, அது வேற, அதுக்குள்ளே போக வேண்டாம். பிசாசு வந்து யோபு பிசாசு பிடிக்கல. இப்போ பொதுவாக நமக்கு என்ன தோணும்? இவன் பயங்கரமாக பாவம் செஞ்சிட்டான், அதனால தான் இவன் வந்து பவுலுக்கு பாம்பு கடிச்சப்போ அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தில் அந்த ஊர்க்காரங்க சொன்னாங்க, ரொம்ப அன்பு காட்டினாங்க. கப்பல்லிருந்து கரை ஒதுங்கினவங்களெல்லாம் அப்படி அன்பு காட்டினாங்க. குளிர்காலம் மழை காலத்தில் அவ்வளோ அன்பு காட்டினாங்க. ஆனால் என்ன சொன்னாங்க? இவன் நிச்சயமாக கொலைகாரன் தான், அதனால தான் இவனை பாம்பு கடிச்சிச்சுன்னாங்க. ஒரு பாம்பு கடித்தாலே இவனை கொலைகாரன்னு ஜனங்க நினச்சிடுறாங்க. மனித சுபாவம் தான். ஒரு இவ்வளவு மோசமான நிலையில் ஒரு மனுஷன் இருக்கும்போது நமக்கு இப்படி தான் எண்ணம் வரும். ஒன்று, இவன் பயங்கரமாக பாவம் பண்ணியிருக்கணும், இல்லை இவனுக்கு விரோதமாக பயங்கரமான ஒரு செய்வனை இருக்கணும், இல்லை இவனுக்குள்ளே பயங்கரமான ஒரு பிசாசு இவனுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு அப்படி இருக்க வாய்ப்பு உண்டு, எல்லாருக்கும் அல்ல. பெரிய பாவம் செஞ்சவங்களுக்கும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வர வாய்ப்பு இருக்குது. பிசாசு பிடிச்சவங்களுக்கும் இப்படி வர வாய்ப்பு இருக்குது. செய்வனையால் தாக்கொண்டவர்களுக்கும் வர வாய்ப்பு இருக்குது, நான் மறுக்கலை. ஆனால் எல்லாம் இப்படி வந்தாலே அவங்களுக்கு இப்படி தான், செய்வனை தான், பிசாசு தான், பாவம் தான் காரணம்னு நம்ம நினச்சிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். யாரையும் நம்ம நியாயம் தீர்க்கக்கூடாது. பின்னால் நம்ம அதெல்லாம் விரிவாக பார்க்குறோம். நியாயம் ஒருத்தரை இந்த பாவம் எதனால், இந்த கஷ்டம் அவனுக்கு எதனால் வந்துச்சு, ஒரு கஷ்டத்தினால நம்மக்கிட்ட ஆலோசனை சொல்ல வரான், அல்லது நம்ம அவனுக்கு ஆலோசனை சொல்ல போகிறோம், அவனை நம்ம நியாயம் தீர்க்கக்கூடாது. ஒரு சிறந்த ஆலோசனை அப்படின்னா ஆண்டவரே சொன்ன ஆலோசனை தான். யோபு 38ஆம் அதிகாரத்திலிருந்து 41ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒரு சிறந்த ஆலோசனை ஆண்டவர் சொல்றார். அவர் எதை சொல்றாருன்னா, தன்னுடைய வல்லமையை பற்றி சொல்கிறார், தன்னுடைய ஞானத்தை பற்றி சொல்கிறார், எல்லா படைப்புகளை பற்றியும் சொல்றார். வானம், பூமி, மிருகங்கள், பறவைகள், இந்த படைப்புகள் எல்லாம் பற்றி சொல்றார். இயற்கையினுடைய சக்திகள், மின்னல், மழை, ஆறு, கடல், இயற்கையினுடைய படைப்புகளை பற்றியெல்லாம் சொல்லிட்டு அதில் வெளிப்படுகின்ற அதன் மூலம் தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய ஞானத்தை குறித்து சொல்கிறார். நான் வல்லமை உள்ள ஆண்டவர். முடிஞ்ச உடனே என்ன சொல்கிறான் யோபு? நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அந்த சரியான கவுன்சிலிங், த பெஸ்ட் கவுன்சிலிங் இன் த பைபிள் இஸ் இன் ஜோப் 38, 39, 40 சாப்டர்ஸ். ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனை, ஆண்டவருடைய வல்லமை, சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆண்டவர் ஒரே வார்த்தையில் அது சொல்லலை, விளக்கி விவரித்து சொல்றார். குதிரையை பற்றி சொல்றார், டைனோசரை பற்றி கூட சொல்லுகிறாருன்னு சில வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அங்கே ஒரு மிருகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்குது, டைனோசர்னு சிலர் கருதுறாங்க. தீக்குருவியை பற்றி சொல்கிறார், கழுகை பற்றி சொல்கிறார், எல்லா இயற்கையின் படைப்புகளை பற்றியும் சொல்கிறார்.
அதன் மூலம் தன்னுடைய வல்லமை எப்படிப்பட்டது, தன்னுடைய ஞானம் எப்படிப்பட்டது என்று விளங்க வைக்கிறார். அதுக்கப்புறம் தான் யோபு ஒரு தெளிவுக்குள்ள வரான். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அதுக்கு முன்னால் என்ன சொன்னான் தெரியுமா? காலையில் வந்தால் நான் செத்துருவேன், நாளைக்கு காலையில் பார்த்தா நான் உயிரோடு இருக்க மாட்டேன், செத்துருவேன் நான். ஆண்டவரை நீ காலையில் வந்து பார்த்தீர்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்கிறான் ஒரு இடத்துல. இந்த 38, 39, 40 அதிகாரங்கள் அது நமக்கு முன்மாதிரியான ஒரு ஆலோசனை. நம்முடைய ஆலோசனை எப்படி இருக்கணும்னா, அதை மறைமுகமாக ஆண்டவருடைய வல்லமை சொல்லப்படணும், மறைமுகமாக ஆண்டவருடைய ஞானம் சொல்லப்படணும். நேரடியாக இல்லை, கர்த்தர் வல்லமை உள்ளவர், கர்த்தர் ஞானம் உள்ளவர், அப்படி நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக ஆண்டவர் வல்லமை உள்ளவர் என்பதை சொல்லணும். எந்த பிரச்சனையும் அவரால் தீர்க்க முடியும், எந்த வியாதியும் அவரால் சுகமாக்க முடியும், எந்த நிலையையும் அவரால் மாற்ற முடியும். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவருடைய ஞானம் அந்த படைப்புகளில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஞானம் அதில். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான்? நான் அறியாததை அளப்பினேன் அப்படின்றான். யோபுவினுடைய வார்த்தைகளில் பாவமே இல்லைன்னு கர்த்தர் சொல்கிறார். அவன் என்னை குறித்து நிதானமாய் பேசினான்னு ஆண்டவரே சொல்கிறார் கடைசி அதிகாரத்தில். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னபோது கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் எடுக்கவில்லை, பிசாசு தான் எடுத்தான். ஆனால் கர்த்தர் அதை அனுமதி கொடுத்தார். ஆனாலும் அவன் பாவம் செய்யவில்லை என்றுதான் அந்த இடத்துல வசனம் சொல்கிறது. அவன் ஆண்டவர் சொன்னார் யோபு வார்த்தைகளால் பாவம் செய்யலை. ஆனால் யோபு சொல்கிறான், நான் அளப்பினேன், அறியாதது அளப்பினேன், அறிவு கிட்டத்தனமாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆண்டவருடைய அறிவு ஞானம் ஆண்டவருடைய ஆலோசனையில் வெளிப்பட்டது. இப்போ நம்முடைய ஆலோசனையில் மறைமுகமாக என்ன வெளிப்படணும்னா, ஆண்டவருடைய வல்லமையை அவங்களுக்குள்ள புகுத்தணும். அவங்க மனசுக்குள்ள ஆண்டவருடைய வல்லமையை கொண்டு போய் சேர்க்கணும். அது ஆண்டவருடைய ஞானத்தை கொண்டு போய் சேர்க்கணும். ஆண்டவர் எவ்வளவு ஞானம் உள்ளவர் ரொம்ப முக்கியமாக. ஏன்னா நான் நினச்ச மாதிரி நடக்கலை, நான் நினச்ச நேரத்தில் நடக்கலை, நான் நினச்ச விதத்தில் நடக்கலை. அதான் மனுஷனுடைய பிரச்சனை. ஆண்டவர் இதை ஏன் எனக்கு செய்வார்னு நான் ஜெபம் பண்ணேன், எதிர்பார்த்தேன், இது எனக்கு கிடைக்க நான் முயற்சி பண்ணேன், விரும்பினேன், கனவு கண்டேன், எனக்கு நடக்கலை. அப்போ ஏன் தனக்கு தான் எதிர்பார்த்தது கிடைக்கல? அது ஏற்ற நேரத்தில் கிடைக்கல. இத்தனை வருஷம் ஆச்சு, என் கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிடைச்சிச்சு, எனக்கு கிடைக்கல. இந்த விதத்தில் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யணும்னு நான் எதிர்பார்த்தேன், எனக்கு உதவி செய்யலை. இல்லை ஒரு விஷயம் இப்போ இந்த மாதிரி இந்த விதத்தில் நடக்கணும்னு நினச்சா நடக்கலை. இது எல்லாமே ஆண்டவருடைய ஞானம் சம்பந்தப்பட்டது. ஒருத்தர் ஒரு விஷயத்தை ஒருத்தனுக்கு செய்யணுமா வேண்டாமா, அந்த விஷயத்தை ஒருத்தனுக்கு எப்போது செய்ய வேண்டும், எந்த விதத்தில் செய்ய வேண்டும், அது தேவ ஞானம். அப்போ ஆண்டவருடைய ஞானத்தையும் அவனுக்கு ஆலோசனையின் மூலமாக, அதுதான் பைபிள் அடிப்படையிலான ஆலோசனை. அவனுடைய மனதுக்குள்ள, அவனுடைய மூளைக்குள்ள நம்ம உள்ள செலுத்தணும். பின்னால் அதை பற்றி நான் விளக்க போகிறேன். இதை அறிமுக வரிகளாக இதை சொல்கிறேன். அதுக்கு அடுத்ததாக ஆலோசனை பணி செய்வதற்கான தகுதிகள். ஆலோசனை பணி செய்வதற்கான தகுதி என்ன தகுதி இருக்கணும்? அவங்க சைக்கிரியாட்டிஸ்ட்டு உலக பிரகாரமாக மருத்துவம் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் மனநல மருத்துவம் படிச்சுட்டு அவங்க செய்கிறாங்க. அந்த தகுதி. உளவியல் படிச்சுட்டு, உளவியலை சான்றிதழோ அல்லது வேறு பட்டப்படிப்போ முதுகலையோ பட்டயமோ படிச்சுட்டு செய்கிறாங்க. அது தகுதி உலக பிரகாரமாக. பைபிள் ரீதியாக ஆலோசனை கொடுக்கறதுக்கு என்ன தகுதி? அது முக்கியமான ஒரு கேள்வி. முதல் தகுதி தேவனிடத்திலிருந்து ஆறுதலை பெற்ற ஒரு அனுபவம். அது ரொம்ப முக்கியம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய
தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவித ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். சகலவித ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இதை நான் சிம்பிளாக சொல்கிறேன். எங்களுக்கு நிறையா உபத்திரவம் வந்துச்சு. எல்லா உபத்திரவத்திலையும் அவர் தான் ஆறுதல் பண்ணார். அந்த ஆறுதலை கொண்டு நாங்கள் மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிறோம். 5ஆம் வசனம், எப்படி எனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. எங்களுக்கு நிறைய பாடு வருது, அதே மாதிரி நிறைய ஆறுதலும் கிறிஸ்து எங்களுக்கு தருகிறார். ஆதலால் நீங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த இரட்சிப்பு பலன் செய்கிறது. நீங்கள் எங்களோட கூட பாடுபடுகிறது போல எங்களோட கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கிறோம். இந்த மாதிரி அவன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் உங்களை ஆறுதல் படுத்த எங்களால் முடியும். ஏன்னா எங்களுக்கும் அந்த மாதிரி கஷ்டம் வந்திருக்கு, உங்களை எங்களால் புரிஞ்சுக்க முடியும். இன்னொன்று, எங்களை எல்லா கஷ்டத்திலையும் எல்லா உபத்திரவத்திலையும் அவர் ஆறுதல் படுத்தினார். அதனால் அந்த ஆறுதலை உங்களுக்கு நாங்கள் அந்த ஆறுதலுக்குள் உங்களை நடத்த முடியும். சகல வித ஆறுதலின் தேவன். ஆலோசனையிலேயே மிக முக்கியமான பகுதி ஒருவரை ஆறுதல் படுத்துவது, ஆற்றுப்படுத்துதல். உலக பிரகாரமாக அதுக்கு பேர் ஆற்றுப்படுத்துதல் தான். ஆறுதல் அப்படின்னாலே அது எதை குறிக்குதுன்னா, ஒரு காயம் ஆறுவதை தான் குறிக்குது. உடம்புல வர்ற காயத்தை விட மனசில் வர காயங்கள் அதிகம். இப்போ ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாங்க, ஐ ஹர்ட் அப்படின்றாங்க. ரொம்ப சாதாரணமாக சொல்லிடுறாங்க, நான் ஹர்ட் ஆகிட்டேன். சின்ன பிள்ளை கூட சொல்லிடுது, நான் ஹர்ட் ஆகிட்டேன் அப்படின்னு. எல்கேஜி படிக்கிற பிள்ளை சொல்லுது, நான் ஹர்ட் ஆகிட்டேன். இப்போ அதிகமாக மனுஷன் சொல்கிற வார்த்தை இந்த காலகட்டத்தில் ஒன்று ஹர்ட்டு, இன்னொன்று டென்ஷன். நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன், நான் ஹர்ட் ஆகிட்டேன். இந்த 2 வார்த்தை அதிகமாக மனுஷன் சொல்கிறான். அப்போ இந்த காயப்படுறது சின்ன காயமாக இருக்கலாம், பெரிய காயமாக இருக்கலாம். அந்த காயப்படுறது, அந்த காயம் ஆறுவதைத்தான் ஆறுதல், கான்சோலேஷன் என்று நாம் சொல்கிறோம். இப்போ ஒரு உபத்திரவம் வந்துச்சு, ஒரு கஷ்டம் வருது, ஒரு பாடு வருது, ஒரு போராட்டம் வருது, ஒரு பிரச்சனை வருது. அதனால் உள்ளம் புண்படுகிறது, இதயத்தில் காயங்கள் ஏற்படுகிறது. இப்போ அந்த காயங்கள் ஆற்றப்பட வேண்டும். கர்த்தர் அதை ஆற்றுகிறார். காயம் கட்டுகிறவர்னு பேர், ஆண்டவருக்கு பேர் காயம் கட்டுகிறவர். அவர் ஆறுதலின் தேவன். ரொம்ப அழகா சகலவித ஆறுதலின் தேவன் ரொம்ப அழகா போட்டிருக்கு 3ஆம் வசனத்தில். தாயை போல தேற்றுகிறவர். இன்று பல இடங்களில் ஆவியானவரை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா 61 ஆறுதல் செய்யவும் ஆவியானவர் என்னை அனுப்பினார். இயேசுவை பற்றிய ஒரு தீர்க்க தரிசனம். ஒரு ஆறுதல் கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடிய பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஈவு, ஆறுதல், சகலவித ஆறுதல். சகலவித ஆறுதல்னா எப்பேற்பட்ட காயமாக இருந்தாலும், விதவிதமான காயங்கள் இருக்கு, அந்த காயங்களை அவர் ஆற்றுகிறார். அந்த அந்த ஆறுதல், அந்த அனுபவம் இருக்கணும். அதை பெற்ற ஒரு அனுபவம், அது ஒரு தகுதி. நிச்சயமாக காயப்படாதவர்கள் யாருமே கிடையாது. அந்த காயப்பட்ட அனுபவம் எல்லாருக்கும் உண்டு. அது 20 வயசாக இருந்தாலும் நிச்சயமாக காயப்பட்ட அனுபவம் உண்டு. 20 வயசில் என்ன அனுபவம் இருக்கணும்? இல்லை 5 வயசுல இருந்தே ஒரு பிள்ளைக்கு ஒரு 5 வயசுலேயே இந்த காயங்களை
இதயத்தில் ஏற்படுற காயங்களை அடையாளம் காண்கிற தன்மை வந்து விடுகிறது என்று உளவியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க. அதனால் 20 வயசில் அல்லது ஒரு 15 வயசில் கூட நிறைய காயங்கள் வந்திருக்கும். சின்ன காயங்களாக இருக்கலாம். ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் நிச்சயமாக கர்த்தருடைய ஆறுதலை பெற்றிருப்பாங்க. ஒரு பாட்டை கேட்கும் போதோ, ஒரு செய்தியை கேட்கும் போதோ, ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தருடைய ஆறுதலை பெற்றிருப்பாங்க. ஆறுதல் மட்டும் ஆலோசனை இல்லை, ஆனால் ஆறுதல் ஆலோசனையுடைய முக்கியமான பகுதி. சிலர் பாட்டை கேட்டாலே ஆறுதலாக இருக்கும், சிலர் செய்தியை கேட்டாலே ஆறுதலாக இருக்கும், சிலர் முகத்தை பார்த்தாலே ஆறுதலாக இருக்கும், சிலர்கிட்ட கொஞ்சம் பேசினாலே ஆறுதலாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஊழியக்காரிடத்தில் அதெல்லாம் ஒரு கர்த்தரால் வருகிற ஆறுதல். உலக பிரகாரமாக அது வேறு விதத்தில் ஆறுதலை அவர்கள் பெற முயல்கிறார்கள். அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஆனால் கர்த்தர் தருகிற ஆறுதல் அது ஒரு பெரிய இழப்புகளை சந்திக்காதவர்களே கிடையாது. நிச்சயமாக ஏதாவது ஒரு இழப்பை யாரையாவது நம்ம இழந்திருப்போம் நிச்சயமாக. இப்போ அந்த கர்த்தர் நிச்சயமாக ஆறுதல் படுத்தின அனுபவம் இருக்கும். உறவுகளை இழந்திருப்போம், நபர்களை இழந்திருப்போம், பொருளாதாரம் இழந்திருப்போம். இப்போ அது எல்லாமே நம்மை காயப்படுத்துது. ஒரு பெரிய நோயின் ஊடாக கடந்து போயிருப்போம், அது நிச்சயமாக நம்ம காயப்படுத்தியிருக்கோம். தோல்விகள், ஏமாற்றங்கள், அது நம்மை காயப்படுத்தியிருக்கோம். அதனால் அதிலெல்லாம் கர்த்தர் நம்ம கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் நிச்சயமாக நம்மை அவருக்கு ஆறுதல் படுத்தியிருப்பார். ஆறுதல் படுத்தி போய் தான் நம்ம இங்கே வந்து நிற்கிறோம். அப்போ அந்த அனுபவம் நமக்கு கை கொடுக்கும். நாம் அவங்கள அந்த ஆறுதலுக்குள்ளே நடத்தலாம். கர்த்தர் உன்னை ஆறுதல் படுத்துவார். நீ ஜெபம் பண்ணு, நீ பைபிள் படி, நீ ஆண்டவருடைய பாடல்களை பாடு அல்லது கேளு, சபைக்கு போ, கூட்டங்களுக்கு போ, தேவ பிள்ளைகளோட ஐக்கியம் கொள்ளு என்று ஒரு நம்ம அவங்களுக்கு வழி நடத்த முடியும், அவங்களுக்கு சொல்ல முடியும். இல்லை, இந்த வேத பகுதியை எடுத்து படித்து பாரு, உனக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும் என்று நம்மால் சொல்ல முடியும். ஏன்னா நாம் நம்முடைய அனுபவத்தை வைத்துக்கொண்டு கர்த்தரிடத்தில் ஆறுதல் பெற்ற அனுபவம், உலக பிரகாரமான அனுபவம் அல்ல, கர்த்தரிடத்தில் ஆறுதல் பெற்ற அனுபவத்தை வைத்துக்கொண்டு நாம் மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். என்ன ஆறுதல் படுத்தினார், உன்னையும் ஆறுதல் படுத்துவார் அப்படின்னு சொல்ல முடியும். அதனால இது முதலாவது அனுபவம். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அவர் ஒரு மனுஷனாக இறங்கி வரணும், அங்கே இருந்து எல்லாத்தையும் புரிஞ்சிக்க முடியாது. சில விஷயங்களை அனுபவத்தால் தான் புரிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் அவர் பாவம் இல்லாதவராக இருக்கிறார். நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டபடினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இன்னொரு இடத்துல போடப்பட்டிருக்கிறது 4:15. முதல்ல 2:18 படித்தோம் எபிரேயர். இப்போ எபிரேயர் 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு வராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு, நம்மை போல எல்லா விதத்திலும். தரித்திரம் பார்த்துட்டாரு. அவர் வியாதிப்பட்டு இருந்தாரா, வியாதிகளை சுமந்தார் சிலுவையில். ஆனால் அவர் சிறு வயதில் வியாதியை பட்டாரா, அது சொல்லப்படலை. பட்டிருக்கலாம் ஒருவேளை. பண கஷ்டம், அவருடைய வளர்ப்பு தகப்பன் ஒரு நடுத்தர வயதில் இறந்து போனார். அதுக்கப்புறம் இவர் தான் அந்த குடும்பத்தை நடத்தினார் என்று பாரம்பரியம் சொல்லுகிறது. பைபிள்லேயும் 12 வயசில் யோசேப்பை பற்றி குறிப்பு இருக்குது, 30 வயசில் யோசேப்பை பற்றி குறிப்பு இல்லை. அவர் ஒரு நடுத்தர வயசில் யோசேப்பு இறந்து விட்டார் என்று பாரம்பரிய குறிப்புகள் சொல்கிறது. அதனால் இழப்பு என்றால் என்னவென்று தெரியும்.
அவர் வந்து படிக்க முடியாமல் போயிடுச்சு. ஃபார்மல் எஜுகேஷன் அவருக்கு கிடைக்கல. அவருக்கு ஒரு அன்றைக்கு இருந்த ஒரு முறையான கல்வி அவருக்கு கிடைக்கல. அவரே தான் படிச்சுக்கிட்டார். அவரே முயற்சி பண்ணி படிச்சுக்கிட்டார். எழுத படிக்க கற்றுக்கொண்டார் என்று வேதத்தில் உள்ள குறிப்புகளில் நம்ம பார்க்கிறோம். அப்புறம் ஒரு தச்சன், ஒரு இடத்துல அவர் தச்சன் என்று அழைக்கப்படுகிறார். வளர்ப்பு தகப்பனுடைய வேலையை அவர் கற்றுக்கொண்டு தச்சனாக வேலை பார்த்திருக்கிறார். ஒரு 30 வயசு வரை அவர் தச்சனாக இருந்திருக்கிறார். அதனால ஒரு வேலைன்னா என்னன்னு தெரியும், சம்பாதிக்கிறதுனா என்னன்னு தெரியும். மூத்த மகன்னா, தகப்பன் இல்லாத மூத்த மகன் அந்த குடும்பத்தை மூத்த மகனாக நடத்தினதுனால குடும்பத்தை நடத்துறது குடும்ப கஷ்டம்னா என்னன்னு தெரியும். எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு அடிமையாக இஸ்ரவேல் நாடு அடிமையாக இருந்துச்சு ரோம சாம்ராஜ்யத்துக்கு. ஒரு அடிமை வாழ்க்கைனா என்னன்னு தெரியும். அரசியல் அடிமையாக இருக்கிறதுனா என்னன்னு தெரியும். இப்படி சொல்லிட்டே போகலாம். எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். அதனால தான் நம்மை புரிந்து கொள்ள முடியும், நம்ம மேலே பரிதாபப்பட முடியும், நமக்கு உதவி செய்ய முடியும். நம்ம வந்து எல்லா விதத்திலும் சோதிக்கப்படலை. சில விதங்களில் நம்ம சில கஷ்டங்கள் நமக்கு வந்திருக்கு. எல்லா கஷ்டங்களும் நமக்கு வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. சில கஷ்டங்கள் நமக்கு வந்திருக்கு. அந்த சில கஷ்டங்களில் நம்ம காயப்பட்டோம். அதில் ஆண்டவர் நமக்கு ஆறுதலை கொடுத்தார். அப்போ அந்த ஆறுதலின் அடிப்படையில் மற்றவர்களுக்கு நம்ம ஆறுதல் கொடுக்கலாம், ஆலோசனை சொல்லலாம். இதை முதல் தகுதி. பிற தகுதிகளை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நம்ம ஜெபிக்கலாம். அடுத்த வகுப்பு கர்த்தருக்கு சித்தமான அடுத்த புதன்கிழமை இரவு 8 மணிக்கு நடக்கும். பிதாவே இயேசுவின் நாமத்தில் இந்த முதல் வகுப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர்தான் எங்களுக்கு முன்மாதிரி. யோபுவுக்கு மனைவி கொடுத்த ஆலோசனை தப்பானது. நண்பர்கள் கொடுத்த ஆலோசனையும் அது பொருத்தமானதாக அமையலை. நீர் வந்து யோபு 38, 39, 40 அதிகாரங்களில் ஆலோசனை கொடுத்தீர். அது உம்முடைய வல்லமையையும் உம்முடைய ஞானத்தையும் மறைமுகமாக அவனுக்கு உணர்த்தியது. ஆண்டவரே, அந்த ஆலோசனையை நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இது ஒருவருக்கோ ஒரு குடும்பத்துக்கோ ஒரு சின்ன குழுவுக்கோ தான் நாங்கள் ஊழியம் செய்ய முடியும். இது ஒரு கவர்ச்சியான ஊழியம் இல்லை. ஆனாலும் மிக மிக அவசியமான ஊழியம். ஆலோசனை சொல்லுகிறவர்கள் மிக மிக குறைவு. தேவை அதிகம், ஆனால் ஆட்கள் மிக மிக குறைவு. அநேக ஆலோசனை சொல்லுகிறவர்கள் எழும்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் வந்தவர்களை ஆசீர்வதியும், வர வேண்டியவர்களை கொண்டு வாரும். கர்த்தாவே, தொடர்ந்து கற்ற காரியங்களை ஆண்டவரே அசை போட்டு பார்க்க உதவி செய்யும். தொடர்ந்து இந்த கோர்ஸு தடை இல்லாமல் தாமதம் இல்லாமல் ஆண்டவரே நடக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். ஃபீட்பேக்ஸ் இருந்தால் குரூப்பில் போடுங்க. கேள்விகள் இருந்தால் குரூப்பில் போடுங்க. அடுத்த வகுப்பில் வேணால் நான் உங்கள் கேள்வி கேட்குறதுக்கு நான் உங்களுக்கு முடிந்தால் நேரம் தர்றேன். அதுக்கு இடையில் உங்களுக்கு கேள்வி இருந்தால் நீங்கள் போடுங்க. இப்போ அவ்வளோ மறந்துடக்கூடாது. நான் குரூப்பில் டெக்ஸ்ட்டாவோ வாய்ஸாவோ போடலாம். உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். தேங்க்யூ.